வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் சுபலட்சுமி சுஜீவன். முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு கிடைக்கப் போகும் பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல். நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம். தங்க விலையில் திடீர் மாற்றம் வாங்க முக்கிய தகவல். ராஜபக்ச குடும்பத்தினர்தான் ஹிட்லர் போல் செயற்பட்டனர். அனுர அரசு பதிலடி. லஞ்சம் பெற முயன்ற குச்சவெளி பிரதேச சபை தவிசாளர் அதிரடி கைது. இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். 2025 மற்றும் 2026 ஆண்டுக்கான பெரும்போகத்தில் நெல் நிலங்களில் நெல் அல்லது துணை உணவு பயிர்களை பயிரிடும் விவசாயிகளுக்கு நிதி மானியங்களை வழங்கும் திட்டம் நேற்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் நெல் பயிரிடும் விவசாயிகள் ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் 25,000 நிதி மானியத்தையும், துணை உணவு பயிர்களை பயிரிடும் விவசாயிகள் ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் 15,000 நிதி மானியத்தையும் பெறுவார்கள். இதன் கீழ் 2025 மற்றும் 2026 ஆண்டுக்கான பெரும் போகத்தில் 8,59,159 ஹெக்டேர் நெல் மற்றும் 9,650 ஹெக்டேர் துணை உணவு பயிர்களுக்கான மானியங்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான அரசாங்கத்தின் மதிப்பிடப்பட்ட செலவு ரூபாய் 20,000 மில்லியன் ஆகும். மேலும் ரூபாய் 16,000 மில்லியன் டிசம்பர் 31 முன் விவசாயிகளுக்கு செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள ரூபாய் 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் பெரும்போகத்தில் அறுவடை தாமதமாகும் பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு ரூபாய் 4,000 வழங்கப்படும். நெல் மற்றும் துணை பயிர்களின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் மற்றும் விவசாய சமூகத்தின் உற்பத்தி செலவை குறைக்கும் நோக்கில் செயற்படுத்தப்பட்ட இந்த திட்டம் 1.4 மில்லியனுக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு பயனளித்துள்ளதாகவும், முதல் நாளிலேயே 1,25,383 விவசாயிகளுக்கு ரூபாய் 1,154 மில்லியன் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாய, கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் மாதத்திற்கான மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இன்று அறிவிக்கப்படவுள்ளது. அதன்படி இந்த புதிய விலை திருத்தம் இன்று மாலை 5 மணிக்கு அறிவிக்கப்படவுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின் அடிப்படையில் இலங்கை எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இம்மாதம் எரிபொருள் விலைகளில் எந்தவித திருத்தங்களும் மேற்கொள்ளப்படவில்லை. இதேவேளை உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை கடந்த மாதத்தில் சுமார் 3% குறைவடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்ற நிலையில், கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உச்சத்தை தொட்ட தங்க விலையானது படிப்படியாக குறைவடைந்து இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 12,24,577 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கரட் தங்க கிராம் 43,200 ரூபாவாகவும், 24 கரட் தங்க பவுன் 3,45,600 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. 22 கரட் தங்க கிராம் 39,600 ரூபாவாகவும், 22 கரட் தங்க பவுன் 3,16,800 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கரட் தங்கம் 1 கிராமின் விலை 37,800 ரூபாவாகவும், 21 கரட் தங்க பவுன் இன்றைய தினம் 3,02,400 ரூபாயாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சர்வாதிகாரி ஹிட்லர் போல் செயற்படவில்லை. ராஜபக்ச குடும்பத்தினர்தான் ஹிட்லர் போல் செயற்பட்டனர் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஹிட்லர் போல் செயற்படுகிறார் எனவும், ஹிட்லரை தோற்கடிப்பதற்காக அன்று ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்தது போல எதிரணிகள் ஒன்றுபட வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மஹிந்த ராஜபக்சவும் அவரது குடும்பத்தாரும் தான் ஹிட்லர் போல் செயற்பட்டனர். ஜனநாயகத்துக்கு சமாதி கட்டி சர்வாதிகார ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு 18வது திருத்தச் சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டது. இதனை சாகர காரியவசம் மறந்துவிட்டார் போலும். எமது ஜனாதிபதி அரசமைப்பின் பிரகாரமே செயற்படுகின்றார். நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். இந்த கோட்பாட்டை நாம் மீறப்போவதில்லை என பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல கூறியுள்ளார்.
திருகோணமலை குச்சவெளி பிரதேச சபை தவிசாளர் முபாரக் லஞ்ச ஆணைக்குழுவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். 5 லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற முனைந்த போது அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட இவர் தற்போது திருகோணமலை நிலாவளி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் ஹுசைன் அகமட் பஹிலா லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த கூட்டுத்தாபனத்திற்கு பொருட்கள் மற்றும் சேவைகளை கொள்வனவு செய்யும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை பின்பற்றாமல் 2015 ஆண்டில் 50 தற்காலிக களஞ்சிய சாலைகள் இறக்குமதி செய்யப்பட்டதன் மூலம் கூட்டுத்தாபனத்திற்கு ரூபாய் 99,67,09,799 ரூபாய் 70% நட்டம் ஏற்படுத்தியமை மற்றும் வெளித்தரப்பினருக்கு அதே தொகைக்கு சமமான லாபத்தை வழங்கிய குற்றச்சாட்டுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று காலை 8:30 மணியளவில் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் வைத்து இலங்கை அரசாங்க வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.